Good morning, children. This class, biology class for you. This is the lesson 17, unit 17, reproduction in plants and animals. The reproduction in plants and animals, we studied last classes, reproduction of plants, that is vegetative, asexual and sexual methods, isn't it? Did you go through the lesson? Now take a note and take down the points. Important things and all I will say no. At the time you should write in the rough note and keep ready for writing test and all. Okay. This class, all these classes you have to listen well and you have to keep in memory. Okay. Now, in this class we are going to see about the sexual reproduction in humans. Sexual reproduction in humans. In humans, as you know, in plants how the gametes, pollen grains and the ovum joined and fertilized gamete is formed, then it is formed into seed, isn't it? இப்போ ஹியூமன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்லேயே அதே மாதிரி கேமெட் ஃபார்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ், மேலில் வந்து ஸ்பெர்ம்ஸ், மேலில் வந்து ஸ்பெர்ம்ஸ், ஃபீமேலில் ஓவம், இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி தான் ஜைகோட் அப்படிங்கிறது உருவாகுது. ஜைகோட் க்ரோஸ் இன்டு எ எம்ப்ரியோ க்ரோஸ் இன்டு எ பேபி. ஓகே. இப்போ reproductive system in the sex organs இதில் வந்து நம்ம வந்து ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ், செகண்டரி செக்ஷுவல் ஆர்கன்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸும் ஓவரியும் தான். டெஸ்டிஸ் இன் மேல் அண்டு ஓவரிஸ் இன் ஃபீமேல். டெஸ்டிஸ் இன் மேல் அண்டு ஓவரிஸ் இன் ஃபீமேல். இப்போ டெஸ்டிஸை தவிர ஓவரியை தவிர ஒரு மனித உடலில் என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து ஆண் பெண் வேறுபாடுகளை காமிக்குது. அது தவிர வந்து கருவுறுதல், அந்த ஓவுலேஷன், அப்புறம் எம்ப்ரியோ ஃபார்மேஷன், ப்ரெக்னன்சி, சைல்டு பர்த்துக்கெலாம் உதவுற இந்த ஆர்கன்ஸுக்கு பேர் அக்சசரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அல்லது செகண்டரி செக்ஷுவல் ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம். அது மேல்ஸில் என்னென்ன இருக்குன்னா வாஸ் டிஃபரன்ஸ், எபிடிடைமிஸ், செமினல் வெசிக்கல், ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அண்டு பெனிஸ். ஃபீமேல்ஸில் என்ன இருக்குன்னா ஃபெலோப்பியன் டியூப்ஸ், யூட்டிரஸ், செர்விக்ஸ் அண்டு வெஜினா. ஓகே. இந்த செகண்டரி செக்ஷுவல் ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே கீழே பாருங்கள், சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன் பாருங்கள், ப்ராசஸ் ஆஃப் ஓவுலேஷன். ஓவம் வந்து ஓவரிலேருந்து வெளியில் வரதுக்கு பேர் ஓவுலேஷன், சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ், அதுக்கு பேர் ஃபெர்டிலைசேஷன். அதுக்கடுத்தது எம்ப்ரியோ ஃபார்மேஷன், ப்ரெக்னன்சி, டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீட்டஸ், சைல்டு பர்த். இதுக்கெல்லாம் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் உதவுது, சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் டெஸ்டிஸ் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்டிஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் டெஸ்டிஸ். டெஸ்டிஸ் வந்து பொதுவாக ஆண்களுக்கு நம்ம ரேபிட்டில் பார்த்தோம்ல, மேல் ரேபிட்டில் ஆண்களுக்கு வெளியில், உடலுக்கு வெளியில், தட் இஸ் அவுட் சைட் த பாடி, த ஸ்க்ரோட்டல் சாக்ஸ் ஆர் தேர், அதுக்குள்ளார டெஸ்டிஸ் இருக்குது, சரிங்களா? இந்த டெஸ்டிஸில் 3 விதமான செல்ஸ் இருக்குது. என்னென்ன செல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்டிஸில் வந்து அது டெஸ்டிஸை கவர் பண்ணியிருக்க லேயருக்கு பேர் டியூனிகா அல்புஜினியா அப்படின்னு பேர், டியூனிகா அல்புஜினியா. இதில் 3 விதமான டியூபியூல்ஸ் செல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து செமினிஃபெரஸ் டியூபியூல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செட்டோலி செல்ஸ், அப்புறம் லீடிக் செல்ஸ். செட்டோலி செல்ஸ், லீடிக் செல்ஸ். இதில் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்பெர்ம்ஸை உற்பத்தி பண்ணுது. த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம் இஸ் கால்டு ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ். அதாவது டெஸ்டிஸில் ஸ்பெர்ம் உற்பத்தி பண்ணுற அந்த ப்ரொடக்ஷனுக்கு பேர் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ். இது எங்கே நடக்குது? செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸில் நடக்குது. அப்படி நடக்கும்போது அதுக்கு சப்போர்ட்டிவ் செல்ஸ் இருக்குது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற செல்ஸ் இருக்குது. அந்த சப்போர்ட்டிங் செல்ஸுக்கு பேர் செட்டோலி செல்ஸ்னு பேர். சப்போர்ட் பண்ணுற செல்ஸுக்கு பேர் செட்டோலி செல்ஸ். அது தவிர லீடிக் செல்ஸ்னு 3வது ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இது எதுக்கு உதவுனா ஹார்மோன்ஸ், மேல் ஹார்மோன்ஸ், அதாவது ஆண்களுக்குரிய ஹார்மோன்ஸ், அதாவது டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கிறதுக்கு இது உதவுது. அதுதான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடைபெறத்துக்கும் அதுதான் வந்து தூண்டுது, சரிங்களா? அப்போ ஆண்களில் சுரக்கிற ஒரு ஹார்மோன், ஒரு ஆணை ஆணாக வைப்பதற்கு என்ன ஹார்மோன் தேவை? டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் தேவை. என்ன ஹார்மோன் தேவை? டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் தேவை. அப்போ டெஸ்டிஸ் வந்து ஸ்பெர்மை உருவாக்குற அந்த நிகழ்ச்சிக்கு பேர் வேணா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இந்த 2 1 மார்க்கில் வரும். வாட் ஹார்மோன் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த
testes, testosterone. What is the process of sperm production called spermatogenesis? What cells produce the testosterone? Leydig cells. Or the function of the Leydig cell is dash. Function of the Leydig cell is production of testosterone. இது புரிஞ்சுதா? இதிலே 3 1 மார்க்கு நான் சொல்லியிருக்கேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஃபீமேல், நெக்ஸ்ட் we are going to see about the female reproductive structure organ. ஓகே, ஃபீமேல் reproductive organ வந்து ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். ஈச் ஓவரி இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுலா. இப்போ கார்டெக்ஸில் வந்து ஸ்ட்ரோமா செல்ஸ் இருக்கும். இன்னர் லைன்ஸில் பார்த்திங்கன்னா ஜெர்மினல் எபித்தீலியம் செல்ஸ் இருக்கும். இந்த ஜெர்மினல் எபித்தீலியம் செல்ஸ் பார்த்திங்கன்னா கிரானுலோசா செல்ஸ்னு கூட இதை நம்ம சொல்கிறோம். கிரானுலோசா செல்ஸ். இந்த கிரானுலோசா செல்ஸில் என்ன இருக்குன்னா கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ் இருக்கும். கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ். ஓகே, இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபாலிக்கிள்குள்ளார என்ன இருக்குன்னா நிறைய ஓவம் வந்து அங்கங்கே நிறையா இருக்கும். இந்த ஓவத்தை மூடி மூடி நிறைய ஃபாலிக்கிள்ஸ் இருக்கும். இந்த ஃபாலிகுலர் ஃபுல்லாக அந்த லேயர் ஃபுல்லுமே கிராஃபியன் ஃபாலிக்கிள்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ காமனாக நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு பெண் குழந்தைக்கு அவங்க பிறக்கும்போது இருக்கிறத விட அவங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆரம்பிக்கும் போது அவங்கள்ட்டேருந்து 300 to 400 எக்ஸ் வந்து அவங்கள்ட்டேருந்து ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? பட் அதே அட் த சேம் டைம் இதில் பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா 500 பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் அவங்களால உற்பத்தி பண்ண முடியும். சரிங்களா? அடுத்ததாக நம்ம வந்து ஓவரியிலேருந்து இந்த ஹியூமன் ஓவரியிலேருந்து எப்படி ஓவம் வெளியில் வருது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு பேர் கேமெட்டோஜெனிசிஸ் முன்னாடியே முடிஞ்சிடும். கேமெட்டோஜெனிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஓவரியில் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஹியூமன் ஓவரி போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்துட்டே வரலாம். ஓவம் வந்து ஒரு கிராஃபியன் ஃபாலிக்கிளில் உருவாகி இங்கே டெவலப்பிங் ஃபாலிக்கிள்ஸில் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் கிராஃபியன் ஃபாலிக்கிள்லேருந்து இங்கே பாருங்கள் ரப்சர் ஆகி ஓவம் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துடும். வெளியில் வந்தோடனே சரிங்களா, வெளியில் வந்தோடனே இந்த என்ன பண்ணும், ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளார போகும். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இது ஓவரி. இந்த ஓவரியிலேருந்து ஓவம் வந்து ரிலீஸ் ஆகி ஃபெலோப்பியன் டியூப்குள்ளார போகும். இதுதான் ஃபெலோப்பியன் டியூப். இந்த ஃபெலோப்பியன் டியூப்குள்ளார போயிட்டு யூட்டரஸில் போய் பதியும். இதை நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ திரும்பவும் நம்ம இந்த இடத்துக்கே வரலாம். இது ஓவுலேஷன். ஓகே, இப்போ ஓவுலேஷன் பார்த்தோம்னா ஃபீமேல் ஹார்மோன்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீமேல் ஹார்மோன்ஸ் என்ன ஃபீமேல் ஹார்மோன்? தட் இஸ் த ப்ரோஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன். ஓகே, இப்போ ஈஸ்ட்ரோஜன் வந்து ஒரு பெண்ணின் உடலில் நிறைய நல்லா சுரந்தால் தான் அவங்க வந்து பியூபர்ட்டி அடைய முடியும். சரிங்களா? அப்போ பியூபர்ட்டி அடையும் பொழுது அவங்களுக்கு என்ன உருவாகுது அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆனால் தான் பியூபர்ட்டி அடைய முடியும். சரிங்களா? இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம், ஹியூமன் ஸ்பெர்ம் பார்த்துடலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் இங்கே பாருங்கள். இந்த பிக்சரில் எப்போவுமே ஸ்பெர்ம்ஸ் வந்து மூவபுளாக இருக்குது. அந்த டெயில் இருக்கு இல்லைங்களா, இந்த டெயில் இது வந்து மூவபிள் பண்ணிகிட்டே போகும். நம்ம உடம்புல எந்த செல்ஸுமே மூவ் ஆகாது. பிளட் செல்ஸ் மட்டும் பிளட் ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்கு, மூவ் ஆகுது. மித்த செல்ஸ்லாம் அந்தந்த இடத்துல தான் இருக்குது. அது வந்து ஓல்டு ஆகிடுச்சு, டேர் ஆகிடுச்சுன்னா அது வந்து பிளட்டால் எடுத்து செல்லப்பட்டு வெளியேற்றப்படுது. ஆனால் ஹியூமன் ஸ்பெர்ம் வந்து மூவபிள். இதில் வந்து ஒரு வைப்ரேட்டிங் டெயில் இருக்கும். சரிங்களா? இதுக்கு இப்போ நம்ம ஹெட்டுலேருந்து பார்த்துட்டு வரலாம். ஒரு கோனிக்கல் ஹெட் இருக்கும். கோனிக்கல் ஷேப்பில் ஒரு ஹெட் இருக்கும். இங்கே வந்து அக்ரோசோம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதுதான் ஹையலூரானிடேஸ் அப்படிங்கிற என்சைமை உற்பத்தி பண்ணுது. அது தவிர இங்கே நியூக்ளியஸ் இருக்கும். இங்கே ஒரு நெக் இருக்கும். ஸோ ஹெட்டு, நெக்கு, அப்புறம் மிடில் பீஸ், அப்புறம் டெயில். சரிங்களா? இந்த நெக்கில் பார்த்திங்கன்னா சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். சென்ட்ரியோல்ஸ் நிறைய இருக்கும். இந்த நெக் பிளேஸில் சென்ட்ரியோல்ஸ் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா நிறைய இந்த மிடில் பீஸில் இருக்கும். இது மைட்டோகாண்ட்ரியா வந்து எனர்ஜி ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, பவர் ஹவுஸ் அப்படின்னு. எதுக்காக பவர் ஹவுஸ்? இந்த ஸ்பெர்ம் வந்து மூவபிள், அது மூவ் பண்ணுறதுக்கு பவர் கொடுக்கறதுக்காக, எனர்ஜி கொடுக்கறதுக்காக இந்த மைட்டோகாண்ட்ரியா இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஸ்பெர்ம் பார்த்தோம். ஹெட்டு, நெக்கு, அப்புறம் மிடில் பீஸ், டெயில் பார்த்தோம் இல்லையா. இப்போ மிடில் பீஸில் என்ன நிறையா இருக்குது? மைட்டோகாண்ட்ரியா நிறையா இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த அக்ரோசோம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. இந்த அக்ரோசோம் வந்து
இந்த ஹெட்டு ஃபுல்லுமே வந்து நியூக்ளியஸோடைய கம்ப்ரஸ்டு பார்ட்டு சரிங்களா. நியூக்ளியஸ் தான் இந்த நெக்கை உருவாக்கியிருக்கு. எல்லா செல்ஸ்லையும் நியூக்ளியஸ் இருக்கும்லப்பா. ஸோ நியூக்ளியஸ் இஸ் மேக்கிங் த ஹெட் போர்ஷன் ஆஃப் த ஸ்பெர்ம். ஓகே. அண்டு அக்ரோசோம்னு ஒன்று இருக்கும். அக்ரோசோம் இந்த ஹெட்டில் வந்து அக்ரோசோம், இங்கே நியூக்ளியஸு இந்த இடத்துல அக்ரோசோம் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும். இது வந்து அக்ரோசோம். இந்த அக்ரோசோம் பார்ட் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் லூரானிடேஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது. இது ஓவமும் ஸ்பெர்மும் ஜாயின் ஆகும்போது அந்த ஓவமுடைய அவுட்டர் வாலை பியர்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அது வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம். இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது ஒரு ஓவம் கிராஃபியன் ஃபாலிக்கில் வளருது. அந்த கிராஃபியன் ஃபாலிக்கிலேருந்து வெடித்து அதாவது வெளியில் வருது. அதுக்கு பேர் ஓவுலேஷன். பார்த்தோம். ஓவுலேஷன் ஆன ஓவம் எப்படி இருக்கும்னு இங்கே பார்க்குறோம். இங்கே பாருங்கள். இந்த ஓவத்தில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுற்றி ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். பிளாஸ்மா மெம்பரேனுக்கு அடுத்தது ஜோனா பெலூசிடா அப்படிங்கிற மெம்பரேன் இருக்கும். அதை சுற்றி என்ன இருக்குன்னா இந்த இதெல்லாம் வந்து கொரோனா ரேடியேட்டா. அந்த கொரோனா வைரஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா. இது வந்து கொரோனா ரேடியேட்டா. இது வந்து ஃபாலிக்கிள்ஸாக இருக்கும். நிறைய ஃபாலிக்கிள் செல்ஸ் முடிச்சா தெரியுது பார்த்தீங்களா, ஃபாலிக்கிள் செல்ஸு. ஸோ இது வந்து இந்த எக்குடைய ஸ்ட்ரக்சர் சரிங்களா. இந்த எக்கை வந்து மேலே போர்த்தி இருக்கிறதுக்கு பேர் விட்டலைன் மெம்பரேன் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்ன, விட்டலைன் மெம்பரேன்னு பேர். இந்த விட்டலைன் மெம்பரேன் என்ன பண்ணுதுன்னா இதை வந்து போர்த்து இருக்குது. இந்த விட்டலைன் மெம்பரேனுக்கும் இந்த ஜோனா பெலூசிடாவுக்கும் நடுவில் விட்டலைன் ஃப்ளூயிட் இருக்கும். அது வந்து இந்த எக்கை வந்து ட்ரை ஆகாமல் காப்பாற்றும் சரிங்களா. இப்போ உங்களுக்கு இதில் வந்து கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா இந்த அவுட்டர் லேயருக்கு பேர் என்ன, கொரோனா ரேடியேட்டா. இன்னர் லேயருக்கு பேர் என்ன, ஜோனா பெலூசிடா. அப்புறம் இந்த ஓவம் இஸ் கவர்டு வித் மெம்பரேன் கால்டு விட்டலைன் மெம்பரேன். இது 3 1 மார்க்கு இதுலேருந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. அடுத்தது பியூபர்ட்டி. பொதுவாக பியூபர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மெச்சூர் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கேர்ள்ஸ் தான் முன்னாடி மெச்சூர் ஆகுறாங்க. அதாவது 11 to 13 இயர்ஸில் மெச்சூர் ஆகிடுறாங்க. ஆனால் பாய்ஸ் வந்து 13 to 14 இயர்ஸில் தான் மெச்சூர் ஆகுறாங்க சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் இந்த பேராகிராஃபில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃபீமேல் ஹார்மோன்ஸ் என்னென்னு சொன்னோம். ஈஸ்ட்ரோஜன் அண்டு ப்ரொஜெஸ்ட்ரான். இது நல்லா சுரந்தால் தான் ஒரு பெண்ணுக்கு கருப்பை, மாதவிடாய் சுழற்சி, அதாவது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன். இந்த ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கிறது இது. தட் இஸ் பிட்யூட்ரியில் ஆன்டீரியர் லோபில் LHFSH லூட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் FSH ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது 2 பிட்யூட்ரியில் ஆன்டீரியர் பிட்யூட்ரியிலேருந்து சுரந்து வந்தால் தான் ஒரு பொண்ணு, அதாவது ஒரு கேர்ள் வந்து 13 14 15 இயர்ஸ்குள்ளார அவங்க என்ன செய்வாங்க, அவங்க மெச்சூர் ஆவாங்க, பியூபர்ட்டியை அடைவாங்க. அவங்க தே வில் கெட் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஓகே சில்ட்ரன், அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படிங்கிறது அது வந்து ஓவுலேஷன் பீரியடை டிபெண்ட் அப்பான் ஓவுலேஷன் பீரியட். ஓவுலேஷன் பீரியடு வந்து ஒவ்வொரு மாதத்துலையும் 28 டேஸுக்கு அப்புறம் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து 28 டேஸுக்கு அப்புறம் நடக்கும். இப்போ லேடிஸ்க்கு பொதுவாக வந்து லேடிஸ்க்கு எப்போ வரைக்கும் ஓவுலேஷன் நடந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளாக நடக்கும் அப்படின்னா ஒரு 48 to 50 வயசு வரைக்கும் நடக்கும். 48 to 50 இயர்ஸ். அதுக்கப்புறம் தே வில் கெட் த மெனோபாஸ் ஸ்டேஜ். இந்த மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கிடைக்காது, ஓவுலேஷனாக நடக்காது. ஓகே. ஸோ நவ் மென்ஸ்ட்ரல் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ், ஃபாலிகுலர் ஃபேஸ், அப்புறம் ஓவுலேட்ரி ஃபேஸ், அப்புறம் லூட்டியல் ஃபேஸ். இந்த 4 ஃபேஸ் வச்சு தான் ஒரு லேடி வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் த மென்ஸ்ட்ரல் ஃபேஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் த மென்ஸ்ட்ரல் ஃபேஸ். மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 டேஸில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஃபாலிகுலர் ஃபேஸ் 6th டேலேருந்து 13th டே. அடுத்து ஓவுலேட்ரி ஃபேஸ், அது 14th டே. லூட்டியல் ஃபேஸ் 15th to 28th டே. இப்போ இந்த 4 to 5 டேஸில் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் நடந்த உடனே ஃபாலிகுலர் ஃபேஸ் நடக்கும். இந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் தான் வந்து ஓவுலேஷன், அந்த மெச்சூர்டு ஓவம் வந்து வெளியில் வரும். அப்புறம் ஓவுலேட்ரி ஃபேஸில் தான் அது வந்து ட்ராவல் ஆகி அந்த ஃபலோப்பியன் டியூப்பில் ட்ராவல் ஆகி 15th டேயில் வந்து அந்த ஃபீட்டஸ், அதாவது அந்த யூட்ரஸில் வந்து உட்காரும். யூட்ரஸில் வாலில் வந்து பதிஞ்சிரும். தட் இஸ் த இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கார்பஸ் லூட்டியம் வந்து என்ன பண்ணுவோன்னா, கார்பஸ் லூட்டியம் தான் இது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானை சுரக்குது.
கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணும், ப்ரோஜெஸ்ட்ரானை குறைச்சிரும், இது ஈஸ்ட்ரோஜனை குறைச்சிரும். குறைச்சோன்னே ஒரு இந்த டேஸ் இருக்கு இல்லையா, 15th டேலேருந்து 28th டே, 15th 16th எல்லாம் இருக்கும். அப்படியே 28th டேயில் அந்த எக் வந்து மெச்சூர், அதாவது ஃபெர்டிலைஸ் ஆகலைன்னா உடனே என்ன பண்ணும், ப்ரோஜெஸ்ட்ரான் குறைஞ்சி ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகிடும். இப்போ பாருங்கள், ப்ரோஜெஸ்ட்ரான் அண்டு இப்போ வந்து கார்பஸ் லூட்டியம் வந்து ப்ரொடியூசஸ் ப்ரோஜெஸ்ட்ரான், இட்ஸ் லெவல் இன்க்ரீஸ். சரிங்களா? அப்போ வந்து உடனே என்ன பண்ணும், அந்த யூட்டரைன் வால் சுருங்கி அந்த ஓவமை ரிலீஸ் பண்ணிவிடும். தட் இஸ் கால்டு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்டிங். ஓகே, தென் த பிளட் வில் பி ஊசிங் அவுட் டு த people, okay, to the ladies. Okay, that is getting the menstrual cycle first day. Okay, now female reproductive system, you see this picture, you see female reproductive system. This is the ovary, this is the fallopian tube. இந்த fallopian tubeல ட்ராவல் ஆகி வரும்போது இந்த ஆம்புலாவிலேயே சில சமயம் வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகும். ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் ஃபெர்டிலைசேஷன் ஆகும்போது இந்த பாருங்கள், இங்கே எம்ப்ரியோவாக வந்துடும். இந்த எம்ப்ரியோ வந்து இந்த யூட்ரஸ் வால் இருக்குல்ல, இந்த யூட்ரஸுக்குள்ளார வந்து பதிஞ்சோடனே அது வந்து ஃபெர்டிலைஸ்டு எக்குன்னா குழந்தையாக மாறும். அன்ஃபெர்டிலைஸ்டு எக்குன்னா 28th டேலேருந்து அது வெளியில் வந்துடும். ஓகே, தட் இஸ் ரிலீஸ்டு அவுட் சைட் கால்டு மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஓகே, நவ் இதை பாய்ஸ் எல்லாமும் நல்லா படிச்சுக்கணும். இது வந்து நீங்கள் டாக்டராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நல்லா லேடிஸு ஜென்ட்ஸ் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இந்த பிக்சர் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ஓவுலேஷன் நல்லா அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஓவுலேஷன் ஆனதுக்கப்புறம் ஓவம் அப்படியே ட்ராவல் பண்ணி வருது. ஓகேங்களா? இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபெர்டிலைசேஷன் இஸ் த, இப்போ ஒரு ஓவுலேஷன், ஒரு ஓவரிலேருந்து ஓவம் வந்து அப்படியே வெளியில் வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் வருதுல்லப்பா. அப்போ வித்தின் 24 ஹவர்ஸில் அந்த ஒரு ஸ்பெர்ம் வந்து அந்த வந்து ஜைகோட் வந்து ஸ்பெர்ம் வந்து என்டர் ஆனோடனே ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அப்படி ஜைகோட் ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த ஜைகோட்டுக்கு பேர் ஃபெர்டிலைஸ்டு ஓவம் அல்லது ஜைகோட்னு பேர். இப்போ இந்த ஜைகோட் என்ன பண்ணும், அப்படியே மூவ் பண்ணி அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வந்துகிட்டே இருக்கும்பா. இங்கே பாருங்கள், இந்த இப்போ ஜைகோட் வந்து இந்த இடத்துல பாருங்கள், ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து வந்துகிட்டே இருக்குது இல்லையா. இங்கே ஜைகோட் வந்து இப்போ வந்து ஜைகோட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிடுச்சு. அதாவது ஸ்பெர்மும் ஓவமும் இணைஞ்சு ஒரு ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ க்ளீவேஜ் உண்டாகும். க்ளீவேஜ்னா என்ன, ஒரு செல் வந்து ஃபஸ்ட்டு 2ஆக பிரியும், அப்புறம் 4ஆக பிரியும், அப்புறம் 16ஆக பிரியும், அப்புறம் ஒரு மோருலாங்கிற பால் ஆஃப் செல்ஸாக உருவாகும். இது பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, மோருலாங்கிற பால் ஆஃப் செல்ஸாக உருவாகும். அதுக்கப்புறம் அப்படியே அது ட்ராவல் ஆகி வந்து இந்த பிளாஸ்டோசிஸ்ட்டுங்கிற ஒரு ஃபார்மை உற்பத்தி பண்ணும். அதாவது அந்த பிளாஸ்டோசிஸ்ட்னா என்ன, நிறைய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் செல்ஸ் வில் பி தேர். இப்போ ஒரே ஒரு செல்லாக இருந்த ஜைகோட்டு நிறைய செல் உள்ள ஒரு பால் ஆஃப் செல்ஸாக மாறிடுச்சு. இப்போ அது வந்து யூட்டிரஸில் வந்து இம்ப்ளான்டேஷன் பதிஞ்சிருச்சு. இம்ப்ளான்டேஷன் வில் டேக் பிளேஸ். ஓகேவாப்பா? இப்போ இம்ப்ளான்டேஷன் நடந்தோடனே என்ன நடக்கணும், உடனே என்ன இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது இப்போ கிளைவேஜ் அண்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் பிளாஸ்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சாக்குன்னு. அடுத்ததாக வி கோ டு த இம்ப்ளான்டேஷன். ஸோ ஃபெர்டிலைஸ்டு எக் வந்து யூட்டிரைன் வாலோட எண்டோமெட்ரியத்தில் வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகிடும். உடனே என்ன ஆகும், ப்ரெக்னன்சி பீரியட் ஸ்டார்ட் ஆகும். ப்ரெக்னன்சி பீரியடில் நம்ம எப்படின்னு சொல்கிறோம், அதை வந்து ப்ரெக்னன்சி பீரியடுக்கு முன்னாடி கேஸ்ட்ருலா ஃபார்மேஷன் நடக்கும். கேஸ்ட்ருலா ஃபார்மேஷன் நடக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, இந்த கேஸ்ட்ருலாவில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பிளாஸ்டுலா இன்ட்டு கேஸ்ட்ருலானா என்ன, கேஸ்ட்ருலா ஃபார்ம்ஸ் த லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ். இப்போ நிறைய லேயர்ஸ் ஆஃப் செல்ஸாக இருக்கிறத இது என்ன பண்ணுன்னா எக்டோடம், எண்டோடம், மீசோடம்னு உற்பத்தி மாற்றிக்கும். அதாவது நிறைய எந்தெந்த செல்ஸ்லாம் அவுட்டர் ஆர்கன் ஸ்கின்னுக்கு அடியில் இருக்க தசைகளை உருவாக்கணுமா, தட் பிகம்ஸ் த எக்டோடம் செல். ஓகே, அப்புறம் மெசோடம் செல்ஸு, எண்டோடம் செல்ஸ். அதுக்கு அடியில் இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் மெசோடம், இந்த பிளட் வெசல்ஸு, நியூரான்ஸு, நர்வ்ஸ், இதெல்லாம் மெசோடம்லேருந்து உருவாகும். எண்டோடம்லேருந்து என்னென்ன உருவாகும், பிரெயின், ஸ்பைனல் கார்டு, ஓகே, அப்புறம் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், கிட்னி, இதெல்லாம் இது உருவாகும். ஸோ என்னென்ன ஆர்கன்ஸு எங்கெங்கே உருவாகணுமோ அது மாதிரி செல்ஸ் எல்லாம் 3 லேயர்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கும். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ் இன்ட்டு டேக் பிளேஸ் இன் த கேஸ்ட்ரேஷன் பீரியட். ஓகே, இப்போ வந்து இந்த பிக்சரை பாருங்கப்பா, உங்களுக்கு நல்லா புரியும். த டே 1
இப்போ வந்து oocyte வந்து ஸ்பெர்ம் வந்துச்சு, ஃபெர்டிலைஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜைகோட் உண்டாயிடுச்சு. ஜைகோட் என்ன பண்ணுது, க்ளீவேஜுக்கு போகுது. க்ளீவேஜ் பண்ணும்போது 2 செல்லாக பிரிஞ்சு அப்புறம் 4 செல் ஸ்டேஜ், அப்புறம் வந்து என்ன பண்ணும், அப்புறம் வந்து மோருலா ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்புறம் மோருலா ஸ்டேஜ்லேருந்து எங்கே வருது, அப்புறம் பிளாஸ்டோசிஸ்டாக மாறுது. பிளாஸ்டோசிஸ்டுக்கு அப்புறம் கேஸ்ட்ருலேஷன் பீரியட். கேஸ்ட்ருலேஷன் பீரியட் லேயர்ஸ்லாம் அரேஞ்ச் ஆன உடனேயே வெளியில் இருக்க ஆர்கன்ஸு, உள்ளே உண்டாகிற ஆர்கன்ஸு, அதுக்குள்ளார உண்டாகிற ஆர்கன்ஸ் எல்லாம் உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ குழந்தை உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அப்போ குழந்தை உருவாக ஆரம்பிக்கும் போது இப்போ குழந்தை உருவாகுது. அப்போ குழந்தை உருவாக்கும் போது இது எத்தனை டேஸில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளார இதெல்லாம் நடந்துடும். சரிங்களா? இப்போ 4th வீக்லேருந்து 4th or 5th வீக்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையே அது மாற ஆரம்பிச்சிடும். இது ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா. இப்போ பிளாசண்டா பார்க்கலாம். பிளாசண்டா பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டானா, இப்போ கரு இருக்குது இல்லைங்களா, கருவிலேருந்து அம்மாவுக்கு இப்போ கரு உண்டாயிடுச்சு, அம்மாவுடைய அந்த கனெக்ஷன், அம்மாவுக்கு கனெக்ஷன் ஏற்படணும். அப்போ தான் இந்த கருவுக்கு வந்து ஆக்சிஜன், உணவு எல்லாம் கிடைக்கும் இல்லையா. இப்போ டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன், நைட்ரோஜனஸ் வேஸ்ட் டிஃப்யூஷன் இதெல்லாம் நடக்கணும். அதனால என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு பிளாசண்டாங்கிற ஒரு இணைப்பை உருவாக்கும். சின்ன இணைப்பு, திசுக்களாலான டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, பிளாசண்டா வந்து அம்பிளிக்கல் கார்டுங்கிற நிறைய பிளட் வெசல்ஸ் பின்னப்பட்ட ஒரு தொப்புள் கொடியை உருவாக்கி அது குழந்தைக்கும் அம்மாவுக்கும் நடுவில் கனெக்ஷன் இருக்கும். இந்த அம்பிளிக்கல் கார்டுக்கு பேர் தான் தொப்புள் கொடின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ அம்மாக்கிட்டேருந்து செரிச்ச உணவு, அம்மாக்கிட்டேருந்து சுவாசித்த ஆக்சிஜன் எல்லாம் குழந்தைக்கு போகும். இப்போ குழந்தை வந்து சாப்பாடு சாப்பிட்டெல்லாம் செரிக்க வேண்டாம், அம்மா செரித்த உணவே குழந்தைக்கு போயிட்டுருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெக்னன்சி. இப்போ ப்ரெக்னன்சிங்கிறது ஆரம்பிக்குது. தட் இஸ் ஜெஸ்டேஷன் சொல்லுவோம். இந்த ஜெஸ்டேஷன் எத்தனை நாளைக்கு இருக்கும், 280 days, அதாவது 9.5 மாதம் வரைக்கும் இருக்கும். இது இப்போ வந்து இந்த ஓவரி, இந்த யூட்ரஸ் வால் இருக்குல்லப்போ, அது ஒரு குழந்தைய தாங்கணும்ல, அது இப்போ விரியணும். அது விரியணும் இல்லையா, அது எத்தனை டைம்ஸ் விரியும் தெரியுங்களா, 500 மடங்கு விரிஞ்சிடும். விரிஞ்சு அந்த குழந்தைய அந்த பைக்குள்ளார வச்சுருக்கோம். இப்போ அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள கனெக்ஷன் என்னது, அம்பிளிக்கல் கார்டு. இப்போ அடுத்தது பார்ச்சுரேஷன். பார்ச்சுரேஷன் அதாவது சைல்டு பர்த், அதாவது நம்ம டெலிவரின்னு சொல்லுவோம்லப்பா, சைல்டு பர்த். ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் யூனிசெல்லுலார் ஆர்கன், சைகோட்டு அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த குழந்தை உருவாகி அது வந்து எத்தனை டேஸில் இருந்தால் அப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே ஜெஸ்டேஷன் பீரியடுப்பா. இதில் பாருங்கள், குழந்தைய உருவாகுது, அப்படியே சின்ன கொஞ்சம் பெருசாக அப்படியே வந்து அப்படியே ஒரு 1 month 2 weeks அப்படியே வந்துட்டு அப்புறம் குழந்தை பிறக்கும்போது இப்படி தலைகளை திரும்பி அந்த வெஜினா வழியாக வெளியில் வரும். சரிங்களா கண்ணா? இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த பிக்சரில் பாருங்கள், நல்லா அழகாக காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஓவுலேஷன்லேருந்து அப்படியே கருவுறுதல் அப்படியே வந்து குழந்தையா வந்து பேபி வந்து வருது. சரிங்களா? இப்போ புரியுதுங்களா இந்த பாடம்? இப்போ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு யாரெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டு எடுக்க போகிறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுப்பா. அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம், பார்ச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பார்ச்சுரேஷன் என்ன, சைல்டு பர்த் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், குழந்தை அந்த யூட்ரஸ் பையிலேருந்து வெளியில் வரணும் இல்லையா, அதுக்கு ஆக்சிடோசின், அதாவது போஸ்டீரியர் பிட்யூட்ரி வந்து படித்தோம்ல நமக்கு எண்டோக்ரைன் கிளான்ஸில், ஆக்சிடோசின், வாசோப்ரெசின் படித்தோம்ல, இதில் ஆக்சிடோசின் என்ன பண்ணுது, டெலிவரி டைமில் யுட்டிரைன் கன்ட்ராக்ஷனாக பண்ணுது. அதனால யுட்ரஸ் சுருங்க என்னாகும், இந்த குழந்தையோடைய பேஸ் வந்து இறுக்கமாக இருக்கும். அப்போ குழந்தை என்ன பண்ணும், அப்படியே மூவ் பண்ணி வெளியில் வர பார்க்கும். அப்படி வெளியில் வர்றதான் வந்து சைல்டு பர்த், காசிங் பர்த். ஓகே. இப்போ சைல்டு பிறந்த உடனே அதுக்கு லாக்டேஷன் பீரியட் ஆரம்பிக்குது. அப்போ அம்மா வந்து தாய்ப்பால் கொடுப்பாங்க இல்லையா, அந்த தாய்ப்பாலுக்கு பேர் கொலஸ்ட்ரம். இட் இஸ் கால்டு கொலஸ்ட்ரம். த ஃபர்ஸ்ட் produced milk is called colostrum. The colostrum is the first formed milk. ஓகே. இந்த மில்க் ப்ரொடக்ஷனுக்கு எந்த ஹார்மோன் உதவுது அப்படின்னா ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வருது. ஆனால் இந்த ப்ரோலாக்டின் எங்கே சுரக்குது தெரியுங்களா, ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் சுரக்குது. சரிங்களா? ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் சுரக்கிற ப்ரோலாக்டின் கொலஸ்ட்ரம் அல்லது சீம்பால் உற்பத்தி ஆவதற்கு உதவுது. இந்த கொலஸ்ட்ரம் this colostrum contains more nutrients.
So it is very important for the baby to give 2 to 3 days first formed colostrum சீம்பால் வந்து குழந்தைக்கு இம்பார்ட்டன்ட்லி இட் ஷுட் பி கிவன். பிகாஸ் அந்த குழந்தை பெரிய மனிதராக வர வரைக்கும் அதுக்கு இம்யூனிட்டி கொடுக்கறது இந்த கொலஸ்ட்ரம்ங்கிற சீம்பால் தான். இது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த ஹார்மோன் உதவுன்னு பார்த்தோம், ப்ரோலாக்டின். அது எங்கேருந்து சுரக்குது, அது ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் சுரக்குது. இப்போ எஜெக்ஷன் ஆஃப் மில்க், ப்ரொடக்ஷன் பண்ண மில்க் வந்து வெளியில் வரணும். அப்போ மேமரி கிளாண்டில் வெளியில் வர்றதுக்கு திரும்பவும் இந்த ஆக்சிடோசினை உதவுது. ஆக்சிடோசின் முதல்ல யூட்ரைன் வாலை சுரக்கி டெலிவரி பண்ணுறதுக்கு உதவுச்சு இல்லைங்களா. இப்போ இந்த ஆக்சிடோசின் என்ன பண்ணுது, அந்த ப்ரொடக்ஷன் பண்ண மில்கை வந்து சுரந்து வெளியில் வரத்துக்கும் ஹெல்ப் பண்ணுதுப்பா. ஸோ எந்தெந்த ஹார்மோன்ஸ் வந்து குழந்தை பிறப்பதற்கும் பாலூட்டுவதற்கும் ஹெல்ப் பண்ணுது, விச் ஆர் த 2 ஹார்மோன்ஸ் ஆர் டேக்கிங் பார்ட் இன் த சைல்டு பர்த் அண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க். தட் இஸ் இது 2 மார்க்கில் வரும் சரிங்களா. தட் இஸ் ஆக்சிடோசின் அண்டு prolactin. Oxytocin produced in the posterior pituitary. Oxytocin produced in the posterior pituitary. Colostrum produced in the mammary glands. It is enhanced by prolactin hormone. It is produced in the anterior pituitary. Okay. Now, after the childbirth, the colostrum is produced. Colostrum is the symbol that is in the 2 to 3 days after the childbirth. The mother giving milk to the baby, isn't it? So this question is very important, 2 mark. This question is very important, 2 mark. What is colostrum? What are the hormones are taking part in the production of colostrum? This is very, very important, 2 mark. Okay. So you study this nicely. Now I just enlarge it and you can take and write in your notebook itself. The milk produced from the breast, the milk produced in the breast during the first 2 to 3 days after childbirth is called colostrum. Okay, it contains immune substances and provides immunity to the newborn, which is essential for the body. Now you understand, children. So the childbirth is done with the help of the oxytocin, and the milk production is done with the help of the prolactin, and the releasing of milk is done with the help of the oxytocin itself. Now the baby is born. You see, this baby is nice, no? This baby nice and mother. Okay. So again we recall the things. Okay, again shall we recall the things. Today we studied about the male and female reproductive organs. Male reproductive organ is the testis. Female reproductive organ is the ovary. Testis produce the sperm. Testis produce the sperm, and the ovary produces the ovum. Both unite to join and produce the zygote. Before zygote formation, the females will get the menstrual cycle. They attain the puberty 11 to 13 years, and the maturity of the boys happens in the 13 to 15 years. Okay, so girls mature first. Okay, events of menstrual cycle: first phase menstrual phase, follicular phase, ovulatory phase, luteal phase. Luteal phase leads to the menstrual cycle. Luteal phase, if it is getting failure, if the zygote is not formed, it leads to the menstrual cycle. Okay. Next we studied about how is the zygote grows into a baby, isn't it? Now the zygote grows into a baby in the zygote is fertilized in the ampulla region of the fallopian tube or in the tube. After fertilization, the zygote grows into cleavage. Cleavage in a division, cell division ஆகுது. ஸோ செல் டிவிஷன் ஆகியோக்கு நிறைய செல்ஸ் உள்ள ஒரு மோருலா அப்படிங்கிற செல்ஸ் பால் ஒன்று உருவாகுது. இந்த செல்ஸ் பால் அண்டர்கோஸ் த பிளாஸ்டுலேஷன் ஸ்டேஜ் அண்ட் தென் கேஸ்ட்ருலேஷன் ஸ்டேஜ். கேஸ்ட்ருலேஷன் ஸ்டேஜில் எக்டோடம், மெசோடம், எண்டோடம் உருவாகுது. எக்டோடம் வந்து அவுட்டர் ஸ்கின்னு அந்த டிஷ்யூஸ்லாம் உருவாக்குது. மெசோடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னராக வந்து பார்த்திங்கன்னா பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ் எல்லாம் உருவாக்குது. அப்புறம் எண்டோடம் வந்து பிரெயின்,
ஸ்பைனல் கார்டு, டைஜஸ்டிவ் சிஸ்டம், கிட்னி, பேங்க்ரியாஸ், இந்த மாதிரி இன்டீரியர் ஆர்கன்ஸ்லாம் உருவாக்குது குழந்தை உருவாகும் போதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த கேஸ்ட்ரேஷன் பீரியட் முடிஞ்சோடனே இம்ப்ளான்டேஷன், யூட்ரஸில் இம்ப்ளான்டேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அந்த குழந்தையானது உருவாகுது. அப்போ வந்து என்னென்ன நடக்குது, சேஞ்சஸ்க்கு பிளாஸ்டுலேஷனுக்கு அப்புறம் கேஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குது, ஆர்கனோஜெனிசிஸ், ஆர்கன்ஸ்லாம் உருவாகுது. ஆர்கனோஜெனிசிஸ் முடிஞ்சோடனே என்ன நடக்குது, அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா, அம்மாவுக்கும் குழந்தைக்கு நடுவில் பிளாசண்டா உருவாகுது. பிளாசண்டாவோடு சேர்ந்து ஒரு பெரிய டியூப் ஒன்று வித் பிளட் வெசல்ஸ் அண்டு நர்வ்ஸ் எல்லாமே கலந்து ஒரு பெரிய ஒரு டிஷ்யூ ஃபார்மேஷன், ஒரு குழாய் மாதிரியான டிஷ்யூ ஃபார்மேஷன், ஒரு கார்டு ஃபுல்லாக அதில் வந்து பிளட் வெசல்ஸ் நர்வ்ஸ் எல்லாம் இருக்குது. அது அம்பிளிக்கல் கார்டு அல்லது தொப்புள் கொடின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி பார்த்தோம். ப்ரெக்னன்சி வந்து 280 டேஸ்க்கு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூட்ரஸ் வந்து 500 டைம்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஆக்சிடோசின் வந்து சைல்டு பர்த்தை உண்டாக்குதுன்னு பார்த்தோம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் லாக்டேஷன் பீரியட் பார்த்தோம். அதில் கொலஸ்ட்ரம் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். அது உண்டாக்குறது ப்ரோலாக்டின், ரிலீஸ் பண்ணுறது ஆக்சிடோசின். இப்போ கடைசியாக ஒரு இது பார்த்தோம்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இந்த எம்பரியோ இருக்குல்லப்பா, அது எம்பரியோ வந்து அப்படியே அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து அப்படியே இம்ப்ளான்ட் ஆகுதுல்ல யூட்ரஸில், அப்படி இம்ப்ளான்ட் ஆகும்போது ஃபெர்டிலைஸ்டு எக்கு அப்படியே ரெண்டாக பிரிஞ்சிடும். ஏதோ ஒரு காரணத்தினால, ஜெனட்டிக்கல் காரணத்தினாலேயோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அது ரெண்டாக பிரிஞ்சு 2 குழந்தையாக உருவாகும். அதுதான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அதான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். சில சமயம் இந்த ஓவம் இருக்குல்ல, இது வரும்போது இது வந்து இம்ப்ளான்ட் ஆகி ஒரு குழந்தையாக மாற போகிற டைமில் சில சமயம் எங்கேயாவது ஒரு ஸ்பெர்ம் போய் இன்னொரு ஓவத்தை போய் ஏற்கனவே ஏதாவது ஓவம் அந்த இடத்துல இருந்ததுன்னா, திஸ் இஸ் ஆல்சோ ஆக்சிடென்டல். இதை வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அப்படி வந்து ஸ்பெர்ம் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணிடுச்சுன்னா இன்னொரு எம்பரியோவும் உருவாகி அந்த முன்னாடி இம்ப்ளான்ட் ஆன எம்பரியோவோட இன்னொரு குழந்தைய வளரும். இது நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இது 2 தடவை வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகிருக்கும். 2 ஓவும் 2 தடவை ஒவ்வொரு தடவையும் ஃபெர்டிலைஸ் ஆகி 2 சைக்கோட்டாக வந்துச்சுன்னா நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இவங்க வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரே ஜைகோட்டு திடீர்னு 2ஆக பிரிஞ்சு 2 குழந்தைய உருவாச்சுன்னா அது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். புரிஞ்சுதாப்பா? இந்த லெசன் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய வந்து இதை வந்து திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. இதில் இருக்க நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கெலாம் உதவும். சரிங்களா? அதனால் நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இதை வச்சு. அப்புறம் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம். நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம சூப்பராக இந்த லெசன் வந்து படிக்கலாம். சரிங்களா? இதில் நான் சொன்ன 2 மார்க் 1 மார்க்கெலாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ. ரீட் வெல், ஸ்டடி வெல். ஓகே.